Taste the Daily. சென்னையில் பல ரேஷன் கடைகளில் தற்போது வரை கடந்த மாதத்திற்கான பருப்பு விநியோகிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை மயிலாப்பூர், நுங்கம்பாக்கம், அசோக் பில்லர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ரேஷன் பருப்பு மற்றும் பாமாயில் வழங்காததால் பொருட்களை வாங்க பணியை விட்டு வந்த பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் ஏமாற்றம் மட்டுமே மிச்சம் என பொதுமக்கள் பலரும் வேதனை தெரிவித்துள்ளனர். பருப்பு இந்த மாதமும் தரேன்னாங்க. இந்த மாதம் ஃபஸ்ட்டு வீக் வந்தால் இன்றைக்கி இல்லை. இதோட அடுத்த வாரம் வந்தாக்கா போன வாரம் முடிஞ்சு போச்சுன்னுவாங்க. அப்புறம் எப்படி போகிறது பருப்பு? இது யார் பொறுப்பு? இதுக்கு கடைக்கார பொறுப்பா, கவர்மெண்ட்டு பொறுப்பா? ஜூன் மாதம் கொடுக்கல, மே மாதம் கொடுக்கல. ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்குனாங்க. ஜூன் மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு வந்தாக்கா பருப்பு இல்லைன்றாங்க. சிரமம் இருக்குது. ரேஷன் வாங்கி தாங்க எல்லாம் பிழைக்கிறாங்க ஏழைங்க. அப்புறம் என்ன சிரமம் இருக்குதுன்னு அர்த்தம்? அப்புறம் இந்த வாரம் வந்து இல்லைன்னு சொன்னாக்கா அடுத்த வாரம் மொத்தமாக வந்துச்சுன்னா மொத்தமாக வியாபாரத்துக்கு போயிடும். போன மாதம் கரசின் கொடுக்கல, இந்த மாதமும் இன்னும் வரலன்ட்டாங்க. போன மாதம் பருப்பு கொடுக்கல, இந்த மாதமும் இன்னும் வரலன்றாங்க. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்து போயின்னு இருக்கிறேன். அப்போ இந்த மாதம் முதல்ல கொடுக்குறேன்னாங்க, வந்தேன். அப்போ எண்ணெய் மட்டும் கொடுத்தாங்க, பருப்பு கொடுக்கல. இப்போ கேட்டதுக்கு ரெண்டாக ஒன்றா வாங்கிக்கோங்க அடுத்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அடுத்த மாதம்தான் வந்து வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால இதில் கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக சப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். அதுதான் எங்களோட கோரிக்கையே. அதுதான் பருப்பு சர்க்கரை வரதில்லை. 3 மாதமாக அழிஞ்சுன்னு இருக்கிறோம். சரியாக பாமாயில் இந்த வாரம் இந்த மாதம் வந்தால் அடுத்த மாதம் வரதில்லை. இதுதான் நிலமை. அவ்வளோதாங்க. பருப்பு நான் வாங்கவே இல்லை. அப்புறம் என்ன, நான் எங்கே பருப்பு வாங்கி 2 மாதம் போயிட்டு வந்துன்னு இருக்கிறோம். இப்போ தேதி 6 போச்சு. இதுக்கு மேலே எப்போ வந்து இவங்க எப்போ போடுறது? இப்போ இதுக்குன்னு தனியாக ஒரு நாள் ஆள் லீவ் போட்டு வந்து எல்லாம் கூலி வேலை செய்கிறவங்க. ஒரு நாளைக்கு 1000 ரூபா போனால் அவங்களுக்கு 1000 ரூபா, இல்லைன்னா கிடைக்காது. இப்போ அது 65 ரூபா கொடுத்து ரேஷன் வாங்குறதுக்கு அந்த 1000 ரூபா அதுக்கு அவங்க கடையில் 150 ரூபா கொடுத்து பருப்பு வாங்கிக்குவாங்களா 1/2 கிலோ? அதனால் இனிமேல் வந்து இதுமாரி நடைமுறை சரி இருந்தால் இந்தமாரி மக்கள் இன்னும் ரேஷனே வாங்காமல் விட்டுருவாங்க. எல்லோரும் கடையில் வாங்கிட்டு போயிடுவாங்க பழையபடி. எதுவுமே பொங்கல் சக்கரை இது கரும்பு என்னத்தை கொடுத்தாங்க, கரும்பு அது ஒன்றுத்துக்கு எல்லாம் கீழே தான் போட்டு போனாங்க. அது தரமான பொருள் கொடுக்குறது எதுவும் கிடையாது. சும்மா பேருக்கு நான் குத்த போனவன் தான் பேர் எடுத்துன்னு போகிறாங்களே கண்டி. மற்றபடி மக்களுக்கு வந்து எதுவும் நல்லபடியாக பொருள் வந்து சேரல. அந்த பருப்பு வந்து இங்கே ஒரு 50 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு கிடைக்குது. வெளியில் 150 ரூபா 250 ரூபா கொடுத்து வாங்க முடியலன்றதுக்காக தான் இது வாங்குறாங்க. இதுவே நீடிக்காச்சுன்னா அப்புறம் மக்கள் என்ன வெறுப்பு? இனிமேல் இந்த ஓட்டு போட்ட மக்கள் இது மீறியும் போட்டுக்கிறாங்களே. இனிமேல் ஏமாற்றினா மக்கள் ஓட்டு போடுறதுனால தான் நல்லா இருந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டுறாங்க நம்மளுக்கு. நம்ம ஏமாற்றின்னு இருப்போம். இனிமேல் அதான் நடக்கும். இனிமேல் அது மாதிரி நம்ம ஏமாற்றினா இருந்தாலும் நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போட்டு தான் இருப்பாங்க. ஏமாறுற மக்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துற அரசியல்வாதி இருந்துதான் இருப்பான். சென்னை மெரினா கடற்கரை சாலையில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் தேடி வருகின்றனர். மெரினா பட்டினப்பாக்கம் கடற்கரை சாலையில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பைக்கின் முன் சக்கரத்தை தூக்கியபடி இளைஞர் ஒருவர் பைக் சாகசம் செய்துள்ளார். இதனை வீடியோவாக எடுத்து இணையத்திலும் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவை கொண்டு பைக் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.